மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட கேஸ் விசாரணையில இருக்கிற நிலையில இதுவரைக்கும் வாயை துறக்காம சைலண்டா இருந்துகிட்டு வந்த ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி முதல் முறையா ஜாய் கிறிசல்டாக்கு பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு வர விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா மாதம்பட்டி ரங்கராஜ் சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்தக்கார பெண்ணான ஸ்ருதியை திருமணம் பண்ணி இப்ப இவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி ஃபேமஸ் காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வதா கல்யாணம் பண்ணி தான் இப்ப பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் கொடுத்து ஜாய் கிறிசல்டா பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையும் இப்ப நடந்துகிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட சர்ச்சை விஷயத்துல இதுவரைக்கும் எதுவும் பேசாம சைலண்டா தான் இருந்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட இருக்கிற போட்டோ ஒன்ன ஸ்ருதி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பின் பண்ணி அதோட கமெண்ட் செக்ஷன்ல நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்ருதி இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அதே நேரத்துல ஸ்ருதி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்பவே ரங்கராஜ் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயும் ஒரு டெலிவிஷனோட அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் கலந்துகிட்டு ரங்கராஜ் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம இருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இப்படி ஜாய் கிறிசல்டா நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவின்னு சொல்லி கேஸ் கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்தோம். இது சம்பந்தமா ஸ்ருதி ரங்கராஜ் இது வரைக்கும் எதுவும் பேசாம இருந்துகிட்டு வந்த நிலையில பல மாசங்களுக்கு அப்புறம் ஸ்ருதி ரங்கராஜ் முதல் முறையா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பலரும் ஸ்ருதி ரங்கராஜ் இந்த ஸ்டோரிய ஜாய் கிறிசல்டாக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணி வைரல் ஆகிட்டு வராங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு வகையில பாவிகள் தான். நாம நமக்கேத்த பாவங்களை தேர்ந்தெடுத்து செய்யறோம். நமக்கு செட் ஆகாத பாவங்களை மத்தவங்க செய்யும் போது நாம நியாயவாதி ஆகிடுறோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு நாள் கண்டுக்காம இருந்த ஸ்ருதி ரங்கராஜ் இப்ப இந்த ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஜாய் கிறிசல்டா இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ரங்கராஜ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் தன்னுடைய பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட போட்டோஸையும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு வராங்கன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில ரீசெண்டாவும் 2 போட்டோஸை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல ரஹா ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உன்னுடைய அப்பாவா இருந்தாலும் அவரு விலகிட்டாரு. ஆனா அதே நேரத்துல என்னுடைய கைகள், என்னுடைய இதயம், என்னுடைய ஆன்மா எப்பவுமே உனக்கு முதல் வீடா இருக்கும்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நாங்க இன்னும் ஜெண்டரை செக் பண்ணல. ஆனா தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்ன்றது தான் என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜோட ஆசை. பட் இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையோட அப்பா குழந்தைய கைவிட்டுட்டாருன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஒரு போஸ்டா பார்த்துட்டு தான் கடுப்பாகி ஸ்ருதி ரங்கராஜ் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்கிறதா சொல்லி இதை பார்த்த நெட்டிசன்ஸ் பலரும் இந்த ஸ்டோரியை வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.